வெல்கம் பேக் டு அவர் சேனல் TNXM நண்பன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா TNFUSRC, அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, அந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் போச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ TNPSC, SSC, IBPS போன்ற எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். பரிக்ஷா ஆப் யூஸ் பண்ணுங்கள், நிறைய நண்பர்கள் பயன்படுத்திருக்காங்க. ஸோ டவுன்லோடிங் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நண்பன் 40 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணியா 40% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். நிறைய நண்பர்கள் பயன்பட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பரிக்ஷா ஆப் டவுன்லோட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே மேலே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டினியூ கொடுங்க. ஸோ இதில் எத்தனை போஸ்டிங் இருக்குது எல்லாமே இருக்கும். ஸோ போஸ்டிங் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபாரஸ்ட் கார்டு ப்ளஸ் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் சொல்லுவாங்க, டிரைவர் போஸ்ட். ஸோ இந்த போஸ்டிங் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ கீழே அந்த கண்டினியூன்னு இருக்கும் பாருங்கள் ப்ளூ கலரில். ஸோ அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது உள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்கள் நேமை கன்ஃபார்ம் பண்ணணும். லாஸ்ட் நேம் கன்ஃபார்மு, லாஸ்ட் நேம் கொடுத்து ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி. ஸோ இதை பூராத்தையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வந்துடும், ஃபோனுக்கும் வந்துடும். ஸோ அந்த ரெண்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் ஒன்று வரும். ஸோ அதை நோட் பண்ணிட்டு இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மேலே கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை இங்கே டைப் பண்ணணும். ஸோ ஓடிபி நம்பர் கொடுத்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் உள்ளே போயிடும். ஸோ இதை நீங்கள் பூராத்தையும் ஃபில்லப் பண்ணி முடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் கொடுக்க போகிறீங்க, ஃபாரஸ்டர் கார்டுக்கா இல்லை ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை போத்தா, எதுனாலும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி என்ன கம்யூனிட்டி, பிசியா எம்பிசியா ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் அரசு பணியாளராக இருந்தீங்களே, எக்ஸ் சர்வீஸ் மேனாக, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கணும். ஆதார் அட்டை வச்சுருந்தீங்கன்னா ஆதார் அட்டை நம்பர் கொடுக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது அந்த கீழே பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணி அதோட நம்பரை வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த இதுதான் நீங்கள் பரீட்சை கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதை கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன தேர்வு மையம் முன்னுரிமை அதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு எந்த தேர்வு மையம் வேணுமோ ஸோ ப்ரிஃபரன்ஸு அந்த 3 இதுலேயும் கொடுங்க. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு சென்டர் அலோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்து, மேலே அந்த ஜெண்டர் மென்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு அன்மேரிடா, மேரிடா, ஸோ உங்களுடைய தகப்பனார் பேர், ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை பூரா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். எதையும் தவறாக அப்லோட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக பொறுமையாக இருந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஈஸியான ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டு உங்களுடைய அப்பா பேர், அம்மா பேர், நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த இது மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை அப்லோட் பண்ணி முடித்தோடனே வேலிடேட், அந்த இது கரெக்டாக என்னென்னு வேலிடேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதுவும் ப்ராசஸ் எதுவும் தப்பாக இருக்கா அப்படின்னா அது ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடும். ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எது தப்பாக இருக்கோ அதெல்லாம் ரெட் கலரில் காட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் கிளியர் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு, அதாவது நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு நீங்கள் உள்ளே போயிடணும். வியூ கொடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்ட்டில் என்னதுன்னா, ஸோ நம்ம இப்போ சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டோம். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய SSLC, HSC, 12th, 10th என்னென்ன பண்ணீங்க, ஸோ அந்த இதை பர்சன்டேஜ் மார்க் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து எந்த வருஷம் முடிச்சிங்க அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குங்க. ஸோ இதுக்கெலாம் எஸ் கொடுத்துருங்க. ஸோ எதுவும் இடஒதுக்கீடு, இந்த இராணுவத்திலேருந்து விளையாட்டு இது அந்த மாதிரி இடஒதுக்கீடு வேணும்னா அதுக்கு எஸ் கொடுத்து நீங்கள் டீட்டெயில் கொடுக்கணும். நோன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஹைட்டு, செஸ்ட்டு ஆண்களுக்கு, ஸோ மேல் கொடுத்தனால எனக்கு இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய ஹைட்டு, செஸ்ட்டு சாதாரண நிலையில் என்னது, நெக்ஸ்ட்டு விரிந்த நிலை என்னது, அந்த இதை நீங்கள் மென்ஷன் பண்ணி வேலிடேட் கொடுத்து ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்னு காட்டும். ஓகே கொடுத்து சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட்டு போங்க. ஸோ சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்ட்டில் முன்னாள் இராணுவர் அந்த கடற்படைனா அது இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, மறுபடியும் நீங்கள் வேலிடேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டு சேவ் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி இதுக்குள்ளே உள்ளே போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வாங்க. இப்போ பாருங்கள் வேலிடேட் கொடுப்பேன், சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஏன்னா நம்ம இதில் ஒன்றும்
அப்ளிகபிள் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ண வேண்டிய உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் கைரேகை எல்டிஐ, நெக்ஸ்ட்டு உறுதிமொழி சான்று. அதுக்கான இதை வந்து நான் டாக்குமெண்ட்டை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதே மாதிரி எழுதி பிடிஎஃப் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். இதுதான் இந்த இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.